இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரின் செனாப் நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான ரயில் பாலத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. புதிய பாலத்தில் ரயில் சேவையையும் கொடியசைத்து வைத்து பயணம். மே 6ஆம் தேதி இரவு பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு அழிவு நாள் என்பது நிரூபிக்கப்பட்டதாக காஷ்மீரில் பிரதமர் மோடி பேச்சு. பாகிஸ்தான் ராணுவ மற்றும் பயங்கரவாதிகளின் பயங்கரவாத உட்கட்டமைப்பு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இடிபாடுகளாக மாறியதாக பெருமிதம். याद कीजिए, एक महीने पहले, ठीक एक महीने पहले 6 मई की वो रात पाकिस्तान के आतंकियों पर कयाम. இந்திய இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக பிரதமர் மோடி பேச்சு. காஷ்மீரில் ரயில்வே திட்டம் தொடங்கி வைத்திருப்பது இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் வலுவான மன உறுதியின் ஒரு பிரம்மாண்டம் என்றும் நெகிழ்ச்சி. नए सामर्थ्य की पहचान है. भारत के नए सामर्थ्य का 11 முறை தன்னிடம் சரணடைந்ததாக அதிபர் ட்ரம்ப் பொதுவெளியில் கூறியது குறித்து உங்களின் பதில் என்ன? பிரதமர் நரேந்திர மோடிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சரமாரி கேள்வி. आजकल मॉडर्न जमाना है. ठीक है भैया, चिट्ठी नहीं लिखेंगे, आजकल व्हाट्सएप मार देंगे. ट्रंप साहब ने 11 बार बोला है, 11 बार कि मैंने नरेंद्र मोदी को सरेंडर करवा दिया. வங்கிகளின் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் குறைப்பு 6% இருந்து 5.5% குறைத்து ஆர்பிஐ ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவிப்பு. நீட் முதுநிலை தேர்வை ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நடத்திக் கொள்ள உச்சநீதிமன்றம் அனுமதி. ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பின் கூடுதல் அவகாசம் வழங்கப்படாது என்று நீதிபதி திட்டவட்டம். நீட் முதுநிலை தேர்வை ஆகஸ்ட் 3ஆம் தேதியன்றே நடத்த வேண்டும் என்று தேசிய மருத்துவ தேர்வுகள் வாரியத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. மீண்டும் தேர்வை ஒத்திவைக்க கூடாது என்றும் அறிவுறுத்தல். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 1256 உயர் மருத்துவ சேவைகள் முகாம். நிதி ஒப்பளித்தல் அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. கொரோனா பரவல் காரணமாக கர்ப்பிணிகள் முதியவர்கள் முகக்கவசம் அணிய வேண்டும். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தல். சென்னையில் கட்டட கழிவுகளை சாலையில் கொட்டினால் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். மாநகராட்சி மேயர் பிரியா எச்சரிக்கை. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுகவினர் வேட்புமனு தாக்கல். வழக்கறிஞர் வில்சன், கவிஞர் சல்மா, SR சிவலிங்கம் ஆகியோர் முதலமைச்சர் முன்னிலையில் மனு தாக்கல் செய்தனர்.
மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் வேட்புமனு தாக்கல். முதலமைச்சர் முன்னிலையில் சட்டப்பேரவை கூடுதல் செயலாளர் சுப்பிரமணியனிடம் மனுவை வழங்கினார். மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் மனு தாக்கல். இன்பதுரை, தனபால் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மனு தாக்கல் செய்தனர். அமித்ஷா அன்புமணி சந்திப்பு குறித்து இதுவரை திட்டம் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. கூட்டணிக்கு அச்சாரமாக குருமூர்த்தி அனுப்பப்பட்டாரா என்ற கேள்விக்கு கருத்து கூற மறுப்பு. கூட்டணி அறிவிக்கையின் போதே அடிமை சாசனமும் எழுதி கொடுக்கும் கட்சிகள் திமுக கூட்டணியில்தான் இருப்பதாக இபிஎஸ் விமர்சனம். மடைமாற்று அரசியலை நிறுத்திவிட்டு ஆட்சியின் அவலங்களை முதலமைச்சர் சரி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டின் உரிமை பாதிக்கப்படக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையும் சூழல் வந்தால் அதனை எதிர்க்கும் முதல் குரல் தன்னுடையதுதான் என்றும் உறுதி. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் பாஜகவின் அடிமையாக பேசுகிறார் பழனிசாமி. கமலாலயத்தின் கருத்தை தன்னுடைய மவுத் பீஸில் பேசுவதற்கு பழனிசாமி வெட்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் ரகுபதி பதிலடி. திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கும் கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலாம். தாவேகாவுடனான கூட்டணி குறித்த கேள்விக்கு டிடிவி தினகரன் பதில். ராமதாஸ் அன்புமணி இடையிலான சந்திப்பு மகிழ்ச்சியை அளிப்பதாக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேட்டி. சந்திப்பில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் நெகிழ்ச்சி. ஆடிட்டர் குருமூர்த்தி, மருத்துவர் ராமதாஸ் இடையிலான சந்திப்பு அரசியல் உள்நோக்கம் கொண்டதல்ல. பாஜகவுடனான கூட்டணி குறித்து இருவரும் பேசினரா என்ற கேள்விக்கு அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்று ஜி.கே. மணி விளக்கம். தைலாபுரத்தில் ராமதாசுடன் பாமக முன்னாள் மாநில தலைவர் தீரன் சந்திப்பு. ராமதாசும் அன்புமணியும் மீண்டும் இணைவார்களா என்ற கேள்விக்கு நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று பதில். சீருடையுடன் சமூக வலைதளத்தில் புகைப்படங்களை பதிவு செய்யக்கூடாது. காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. கிரிவல பாதையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை அகற்றக் கோரி தொடரப்பட்ட வழக்கு. வரும் 20ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காவல்துறை நடுநிலையுடன் செயல்பட வேண்டும், அரசியல் சார்புடன் செயல்படக்கூடாது. முருக பக்தர்கள் மாநாட்டில் அரங்கு அமைக்க அனுமதி கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. போரூரில் இருந்து பூந்தமல்லி வரை மெட்ரோ ரயில் 3ஆம் கட்ட சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக இயக்கப்பட்டது. அடுத்த ஆண்டு ஜூலைக்குள் வடபழனியில் இருந்து பவர் ஹவுஸ் வரையிலான மெட்ரோ பணி முடிவடையும் என்று நிர்வாக இயக்குநர் சித்திக் தகவல். கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் அருகே சிறுமிக்கு கருக்கலைப்பு செய்து சிசுவை எரித்துக் கொன்ற வழக்கு. போலி மருத்துவர் கைது செய்யப்பட்ட நிலையில் சிசுவை எரித்த இடத்தில் தடயவியல் துறையினர் ஆய்வு. ஈமு கோழி வளர்த்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று கூறி மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு. சுசி ஈமு கோழி உரிமையாளர் குருசாமிக்கு 10 ஆண்டுகள் சிறை மற்றும் 7,89 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து கோவை முதலீட்டாளர் பாதுகாப்பு நல நீதிமன்றம் உத்தரவு.
உத்தரப்பிரதேசத்தில் 2.5 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளி தீபக் வெர்மாவை தட்டி தூக்கிய போலீசார். பெங்களூருவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரம். கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் மீது எந்தவிதமான கட்டாய நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மலையாள நடிகர் ஷைன் டாம் சாக்கோவின் கார் மீது லாரி மோதி விபத்து. சாக்கோவின் தந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. வரும் 10, 11, 12 ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.